தேர்வர்களுக்கு வணக்கம். பிஜிடிஆர்பி உடைய தமிழ் ஆன்சர் கீஸ் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். 13வது கொஸ்டின் பாருங்களேன். உனக்கு படிக்க தெரியாது என்ற நூல் யாரை மையப்படுத்தி எழுதப்பட்டுள்ளது? ஓகேங்களா, கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கணும். யாரை மையப்படுத்தி எழுதியிருக்குன்னு தான் கேட்டிருக்காங்களே தவிர இதனுடைய ஆசிரியர் வந்து யாரு அப்படின்றத கேட்கல. அதுதான் இதுல உள்ள பாயிண்ட் உங்களுக்கு. ஓகேங்களா, ஏன்னா ரெண்டுமே ஆப்ஷன்ல இருக்கு. யாரை மையப்படுத்தி எழுதியிருக்காங்கன்றதும் ஆப்ஷன்ல இருக்கு. இந்த உனக்கு படிக்க தெரியாதுன்ற நூலினுடைய ஆசிரியர் யாரு அப்படின்றதும் உங்களுக்கு ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ இதுவும் 10th ஸ்டாண்டர்ட் புக்கு தான், பார்க்கலாம். ஸோ பாருங்க, புத்தகம் ஒன்று ஒரு சிறு பெண்ணுடன் வாழ்க்கை நெடுக பேசிக்கொண்டே வருகிறது. உனக்கு படிக்க தெரியாது என்ற கூற்றால் உள்ளத்தில் பெற்ற அடி பிற்காலத்தில் சமையல் செய்தும் தோட்டமிட்டும் பொது இடங்களில் பாட்டு பாடியும் சிறுக சிறுக பணம் சேர்த்து குப்பை கொட்டும் இடத்தில் ஒரு பள்ளியை உருவாக்கிட காரணமானது. ஓகேங்களா, ஸோ கல்வி மறுக்கப்பட்ட சமூகங்களினுடைய ஒரு குரலாக இருந்தவர் அமெரிக்க கருப்பின பெண்மணியான மேரி மெக்லியூட் பெத்யூன். இம்மாபெரும் கல்வியாளரினுடைய வாழ்க்கையை உனக்கு படிக்க தெரியாது என்ற தலைப்பில் நூலாக படைத்தவர் தான் யாருன்னு பார்த்தோம்னா கமலாலயன். ஓகேங்களா, உனக்கு படிக்க தெரியாதுன்ற நூலினுடைய ஆசிரியர் கமலாலயன். பட் இது யாருடைய வாழ்க்கையை பற்றி எழுதியிருக்காங்க, யாரை மையமாக வச்சு எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மேரி மெக்லியூட் பெத்யூன் அப்படின்ற ஒரு அமெரிக்க கருப்பின பெண்மணியை வச்சு தான் அதை என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த ரெண்டுமே உங்களுக்கு ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. பட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, யாரை மையமாக வச்சு எழுதியிருக்காங்கன்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து என்னது, மேரி மெக்லியூட் பெத்யூன். அவங்கள வச்சு தான் என்ன பண்ணியிருப்பாங்க, எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இது 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் தான் இருக்குது. இந்த ஸ்டோரியுமே ரொம்ப நல்லா இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் படிக்கலை அப்படின்னா சும்மா ஒரு டைம் பாஸ் மாதிரி கூட படிச்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கமலாலயனுடைய இயற்பெயர் பாருங்களேன், வே குணசேகரன். வயது வந்தோர் கல்வி திட்டத்தில் இவர் என்னவா இருந்திருக்காரு அப்படின்னா ஒருங்கிணைப்பாளராக வந்து பணியாற்றி இருக்காரு அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. ஸோ அப்போ 13வது கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னது, மேரி மெக்லியூட் பெத்யூன் அப்படின்றவங்களை மையப்படுத்தி தான் எழுதியிருக்காங்க. அதனுடைய ஆசிரியர் தான் வந்து யாரு, கமலாலயன் அப்படின்றவங்க. ஓகேங்களா, அது வரைக்கும் உங்களுக்கு ஒரு 10 கொஸ்டின், மொத்தமே 30 கொஸ்டின் தான் இதில் இருக்குது. தமிழ் 10 கொஸ்டின் கிட்ட ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்குது அது ரிலேட்டடான ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நான் போட்டுட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். நல்ல சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இது ஏதோ ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ கண்டினியூவாக அடுத்தடுத்து டிஎன்பிஎஸ்சிக்கான குரூப் 4 அடுத்து கண்டிப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது ரிலேட்டடான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் நான் அடுத்தடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன் கண்டினியூவாக. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். செக் பண்ணிகிட்டே இருங்க. அடுத்தடுத்து நான் என்ன வீடியோஸ் போடுறேன், என்னென்ன கொஸ்டின்ஸ் போடுறேன் அப்படின்றத பார்த்துட்டே இருங்க. அது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.